ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கூட ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க ரொமான்ஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ வந்து அவங்களுக்கு ஒரு பீஸ் வந்து ஆப்பிள் ஊட்டி விடும்போது வந்து அதை அப்படியே அவர்கிட்ட ரொமான்ஸாக அப்படி கிஸ் பண்ணலான்னு போவாங்க. ஆனால் வந்து அப்படி பண்ணாமல் அவங்க மட்டும் தனியாக சாப்பிட்ருவாங்க. அப்படி சாப்பிடும்போது ஹீரோ வந்து அவங்களோட நெக்கெல்லாம் தொட்டு பார்க்கும்போது அங்கெல்லாம் காயமாக இருக்கும். நீ வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுற? நான் ரொம்ப ஓவராக அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்னு கேட்கும்போது, நாட் பேட் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வேற வந்து சொல்லுவாங்களா. அதோட வந்துட்டு நான் வந்துட்டு நேற்று வந்து என்னோட போர்ஷன் அப்படி இப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக்காக அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிப்பாங்க. அதோட வந்துட்டு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வார், என்னோட சொந்தக்காரவங்க யாராக இருந்தாலும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஹீரோ பேசுவார். உடனே திரும்பவும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ மறுநாள் ஆகிடும். இப்போ ஹீரோயின் வந்து வேற ஒரு வேலையை வந்துட்டு வேலை விஷயமா இருப்பாங்களா. அப்போ பார்த்தா அந்த கிராமமே வந்துட்டு அதாவது அந்த ஊரே வந்துட்டு அல்லோல கல்லோலப்பட்டுக்கிட்டு ஓடுவாங்களா அங்கிட்டும் இங்கிட்டும். அந்த மாதிரி எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ யாருக்குமே எதுவுமே புரியாது. பார்த்தா வந்து எல்லாரும் பயந்து ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ அங்கே ரெண்டு பேரை பிடிச்சி மிரட்டிட்டு இருப்பாரு. இப்போ இங்கே ஒருத்தர் வந்து எல்லாரையும் மிரட்டுவார். நீ 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 இன்னும் உயிரோடையா இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவரை பார்த்து கேட்பாங்க. ஆமாம், நான் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு செத்துருவேன் நினச்சிங்களா, உங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு ஒரு மிரட்ட ஆரம்பிச்சிருவாரு. அதோட இங்கே வந்துட்டு நீ வந்து எங்கள் அப்பாவை இது பண்ண நினச்சேன், நான் உன்னையே விட மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி அங்கே ஒருத்தர் நின்று எல்லாத்தையும் சண்டை போட்டுருப்பாரு. தெரிய வந்துடும். உடனே வந்து ஹீரோயின் கிட்ட வந்து எல்லாரும் சொல்லுவாங்களா, ஓ அவன் தானே, அவனை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து கிளம்புவாங்க. அங்கே ஒரு ஆப்பிள் இருக்கும், அந்த ஆப்பிளை தூக்கிட்டு வந்துருவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஒரு சோல்ஜர் மாதிரி வந்திருப்பாரு. வந்தவர் எல்லார்ட்டையும் சண்டை போட்டுட்டு வம்பு வளர்த்துட்டு எல்லாரையும் ஆட்டி படிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ நேரம் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் அவ்வளோ மாசா என்ட்ரி கொடுத்து எல்லாரையும் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க கண்ணத்தை சேர்த்து ஹீரோ கண்ணத்தை சேர்த்து ஒரு அறாரவும் அப்படியே அசந்து போய் நின்றுட்டு இருப்பாரு. உடனே இப்போ அவரோட அந்த சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள என்னடா இது ஹீரோ அதுக்குள்ள டம்மி ஆயிட்டானா அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாங்க, அவங்க கொண்டு வந்து ஆப்பிள் ஒரு வாயில வச்சுட்டு வராதமா ஆரம்பிச்சிட்டியா நீ அப்படின்ற மாதிரி ஒரு காலரை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. அது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வருவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாங்க, வா ஓடிடலாம், அவ்வளோதான் நீ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இப்போ நிறைய பேர் வந்து இங்கே துரத்திட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க, சீக்கிரமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோக்கு பல விஷயங்கள் வந்து ஞாபகம் வந்துட்டே இருக்கும். என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோவும் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, யோசிச்சு பார்ப்பார். அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ வந்துட்டு ரெண்டு பேருமே மலையில் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ரொம்ப அழகாக இருப்பார். அப்போ ஹீரோ என்ன சொல்லுவாங்க, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து ரொம்ப பயந்துட்டே இருப்பார். ஹீரோன் பாட்டு கேட்டுட்டே இருப்பாங்களா, சரி ஓகே இப்போ எல்லாரும் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க, வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஓடுவாங்க. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, வா ஓடலாம்னு சொல்லவும் ஹீரோ வந்து அன்னைக்கு நடந்த விஷயத்தை பாருங்க இன்னைக்கும் அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஹீரோன் கையை பிடிச்சிட்டு ஓடுறாங்க. இவர் பின்னாடியே ஓடுவார். வந்து ரெண்டு பேரும் மூச்சு வாங்கி நின்றுட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன கேட்பாரு, இப்போ திரும்பவும் நீ என்னை காப்பாற்றிட்டு அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் என்னோட கடமை உன்னை காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உன்னை ஹீரோ வந்து என்ன கேட்பாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. இப்போதைக்கு என்னால் அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வேணுனே வம்பு பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க கேட்கும் போதெல்லாம் அப்படியே அமைதியாக இருந்தாலும் அதனால ஹீரோயின் இப்போ வம்பு பண்ணிட்டே இருப்பாங்க. அதோட இப்போ ஹீரோ வந்து என்ன கேட்பாரு, எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லலை, ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு நெருப்பு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அதில் ஹீரோ இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நீ உயிரோட இருக்க அப்படின்றது எனக்கு பெரிய விஷயம் தான், அதனால் இப்போ உன்னை பார்த்துட்டு எனக்கு அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்களா. அப்போ நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ என்ன சொல்வார், நான் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போட்டு நினச்சியா, அப்புறம் எப்படி திரும்ப நான் வருவேன், திரும்ப என்ன கல்யாணம் பண்ண முடியுன்றது நீ நினச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. வந்து பயங்கர ரொமான்ஸாக போயிடும். திரும்ப அவங்க ரெண்டு பேர் வந்து ரொமான்டிக்காக பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயினோட கை குழந்தையாக ஹீரோ மாறிடுவார். அவங்க இழுத்தெழுப்புக்குலாம் அங்கிட்டும் இங்கிட்டும் அவர் பாட்டு கூட்டிகிட்டே இருப்பார். இவரை நம்பி கூட வந்து அந்த ஃபோர்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க வந்துட்டு என்னடா இது இவர் ஏதாவது வம்பு பண்ணுவார், கூட சேர்ந்து பண்ணலான்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு ஹீரோயின் பின்னாடி போறாருன்னு சொல்லிட்டு பாவம் போல அவங்களுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி ஏக்கத்தோடு நின்றுட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்தவொடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவர் வேலை எதுவும் பார்க்க மாட்டார், உட்காந்துட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பார். ஹீரோனை பற்றி தான் யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ சில பிளான் எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவாங்களா. இப்போ இந்த பிளான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணாதான் சரி வரும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ வாங்கி அதை பார்ப்பாரு. அந்த சீட்டை கொஞ்ச நேரம் கூட பார்க்க மாட்டார். அதை தூக்கி போட்டு ஹீரோனை தூக்கி ஒரு டேபிளில் உட்கார வச்சு அவர் பாட்டுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு ஸ்டெப் மதர் அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும், ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு சும்மா சுத்துறா கொள்றா அப்படிலாம் பேசும்போது அவங்க அப்பா கேட்கவும் வரும், இல்லை நீ தான் அவனை வந்து கல்யாணம் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறது சரிதான் டேட், ஆனால் என்ன பண்ணுறது, அவள் இப்படி தானே போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மேலே பழியாக தூக்கி போட்டுட்ருக்கோம். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிடிச்சி போச்சு, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க, அதை இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த சைடு இருக்காங்கல்ல, இப்போ அந்த ஒரு இவர் வந்துட்டு பார்த்துட்டே இருந்தார்ல சில விஷயங்கள் வந்துட்டு, இப்போ ஹீரோ வந்துட்டு யார்கிட்ட பேசுகிறாரு பழகுறாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆள் என்ன பண்ணுவார், அந்த போலீஸ்காரில் இருக்கிறவர் வந்து ஹீரோட அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மாஸ்டர் வந்து இப்படி ஒருத்தர் பொண்ணோட பழகுறாரு பேசுகிறாருன்னு ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கோவம் வரும், யார் அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு பொண்ணு கூட பேசுகிறான் பழகுறான், அந்த பொண்ணு கூட அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கான் அப்படின்னா உண்மையிலேயே அவனுக்கு பிடிச்சிருந்தா தான் அவன் அப்படி இருக்கான், அந்த பொண்ணு யார் என்னன்றதை எனக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இப்போ நார்மலாக தான் கேட்பாங்க. ஹீரோட அம்மா பயங்கரமாக அந்த மாதிரிலாம் பேசிட்டு கொண்டுட்டு அது மாதிரி இருப்பாங்களா. அதுக்கப்புறம் இப்போ அவங்க அம்மா வேற யாருன்னு சொல்லி கேட்க சொல்லிட்டாங்க. இப்போ அவங்கள என்ன சொல்லுவாங்க, இப்போ அந்த மாஸ்டர் வந்து என்ன சொல்வார்,
சொல்லியிருப்பாரு, அது இந்த ஃபேமிலியோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபேமிலியில 2 பொண்ணு இருக்காங்கன்ற விஷயம் வந்து ஹீரோட அம்மாக்கு தெரியாது. ஸோ என் பையனுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சம்மதம் தான் அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்களா, இதே நேரம் பார்த்து அந்த அந்த ஹீரோயினோட தங்கச்சி இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, அது பாட்டுக்கு ஹீரோட அம்மாவை மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாரி வரும். அவங்களுக்கு தெரியாது இந்த குடும்பத்தில உள்ள பொண்ணா அப்படின்ற மாரி நெனச்சுப்பாங்க. ஆனா ஹீரோ யார லவ் பண்றாரு அப்படின்ற விஷயம் இப்ப அவங்க அம்மாவுக்கும் தெரியல. உடனே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நான் உன் வீட்டுக்கு வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினோட வீட்டுக்கே போயிருவாங்க. அங்க போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன கர்ச்சீஃப் மாரி குடுப்பாங்க. ஒரு கிஃப்ட்டா குடுக்குற மாரி குடுப்பாங்களா, உடனே வந்துட்டு அவங்க வீட்ல உள்ளவங்க எல்லாருக்கும், அதாவது ஹீரோயினோட அம்மா அப்பாவுக்கும் சரி, அவங்களோட ஸ்டெப் மதருக்கும் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோட அம்மா வந்துட்டு இவங்கள தான் வந்துட்டு கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் அந்த சம்மந்தம் பேசுற மாரி பேசிருவாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா வந்து அங்கருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா இப்ப இவங்களுக்குள்ள ஒரு கோவம் வரும். அந்த பொண்ணு வந்து மூஞ்சி சிரிச்சுக்கிட்டு உட்காரும்போது இப்ப ஹீரோனோட அப்பாக்கே என்ன ஆச்சுமா அப்படின்ற மாரி இப்ப அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்த போவாங்க. இப்ப அங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, ஆமா இப்ப நான் வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்க. அவனோட அம்மா கூட இங்க வந்துட்டு சம்மந்தம் பேசிட்டு போயிருக்காங்க. ஆனா அவ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, அவனோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இது ரொம்ப மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும். உடனே அவங்க அப்பா அம்மா அதை சமாதானப்படுத்துறதே ஒரு வேலையா வச்சுட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல சீன் பார்த்தோம்ல, ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஆப்பிள் விட்டு விடுவாரு. ஹீரோயின் வந்துட்டு அதை அப்படியே அதை சாப்பிட்ற மாதிரி செய்வாங்க. அவங்களுக்குள்ள அந்த ரொமான்ஸ்லாம் போகும்ல, அந்த சீன் எல்லாம் இப்ப வந்துட்டு இருக்கும். இப்ப இவங்க 2 பேருமே லிவிங் லைஃப் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு இங்க தான் ஹீரோ கூட தான் சந்தோஷமா அவங்க பாட்டுக்கு இருந்துட்டே இருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லும்னா வந்து, ஹீரோ தங்கியிருக்க இடம் தெரியும், நான் அவனை போய் தனியா பார்த்து பேச போறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி வரும். இங்க பார்த்தோம் அப்படின்னா அது கேட்ட திறக்கும்போது ஹீரோயின் அங்கிருந்து வெளியே வருவாங்க. அதை பார்த்தாலும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் கோவமா ஆயிடும். உடனே அங்க ஹீரோயின் கிட்ட சத்தம் போட்டுட்டு திரும்பவும் அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு பத்தி வைக்கிறதே வேலையை வச்சுட்டு அது பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கும். இப்ப ஹீரோயின் இப்ப வீட்டுக்கு வரட்டும்ன்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில திரும்ப திரும்ப இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. வீட்டுக்கு வந்து இப்ப அப்பா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு என்ன சொல்வாரு, ஹீரோயின் வந்து திட்டுவாரு, கண்டபடி அவர் திட்டுவாரு. ஒரு கட்டம் வரைக்கும் அவங்க அமைதியா இருப்பாங்க. அப்புறம் பதிலுக்கு பதில் அவங்க அப்பான்னு கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்களா. உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். உடனே ஹீரோனை கண்ணத்தை சேர்த்து ஒரே அறதான். அந்த நேரத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துருவாரு. உடனே அவங்க ஃபேமிலியே வந்து எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாரும் நடிப்பாங்க. அப்புறம் ஹீரோ கிட்ட பேசும்போது ஹீரோ இப்போ என்ன சொல்வார், எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ ஹீரோனுக்கு சிரிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவருக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு தெரியாமல் இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணி வச்சிருக்காங்களா, அதனால இவங்க கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோ என்ன சொல்வார், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எங்கள் லைஃப் இது அப்படி இப்படின்ற மாதிரி பேசவும் இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதாவது ஹீரோனோட அப்பா அம்மாவுக்கு இப்போ என்ன பண்ண தெரியாது. ஆனால் அந்த தங்கச்சி பொண்ணுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்கும். அவங்க விருப்பப்படுற அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அடி வாங்கினாலும் இப்போ ஹீரோ நம்மளுக்கு எல்லாரும் முன்னாடி நம்மள பிடிச்சிருக்குன்னு சொல்றதுனால ஹீரோனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படின்னா வந்துட்டு அந்த சிஸ்டர் பொண்ணு இருக்குல்ல, ஹீரோனோட தங்கச்சி, அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இதை நம்ம வேற மாதிரி தான் டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரியாமையே ஹீரோட அப்பா அம்மா இருக்காங்களா அவங்கள போய் தனிப்பட்ட முறையில் மீட் பண்ண போயிடும். இப்போ ஹீரோ லவ் பண்ற பொண்ணு யாருன்றது ஹீரோவோட அப்பா அம்மாக்கே தெரியாததுனால அந்த பொண்ணு வந்த உடனே இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட நல்லா பேசுவாங்க, அதுகிட்ட நல்லா இது பண்ணி கல்யாணத்துக்குலாம் ஏற்பாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரியாது, ஹீரோனுக்கும் தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோ வந்து வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தோட அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ லவ் பண்ற பொண்ணு வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஹீரோயின் தான் வந்துட்டு போயிருக்கா போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் நினைப்பாரு. ஆனா உண்மையா வந்துட்டு போனது வந்து ஹீரோயினோட தங்கச்சியா தான் இருக்கும். இது ஹீரோக்கு தெரியாதா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் அவருக்கு தெரிய வரும். ஆனா இதை எப்படி இப்ப கிளியர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். ஆனா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. பேசுவாங்களா, அப்பதான் தெரியும் ஹீரோ வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு தெரிய வருமா. அதோட ஹீரோ வந்து ரொம்ப கவலைப்படுவாரு. அப்ப ஹீரோயின் தான் வந்து ஆறுதலா சொல்லுவாங்க. இதுக்கு இடையில அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட 2வது பொண்ணுக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயினுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருப்பாங்க. அப்படின்னா தான் ஹீரோயின் அங்க தள்ளி விட்டுட்டு இங்க நம்ம நினைச்ச மாதிரி இந்த பொண்ணு ஆசைப்படுறான்றது தெரிஞ்சிருச்சுல்ல ஹீரோனோட தங்கச்சி. ஸோ அவளோட விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதனால ஹீரோன் அந்த டேட்டிங்க்கு அனுப்பி விடுவாங்க. ஹீரோன் அங்கே போகும்போது பார்த்தோன்னா அங்கே டேட்டிங்க்கு வந்த மாப்பிள்ளை வந்து இஷ்டத்துக்கும் ஹீரோன் கிட்ட பேசும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு கோவம் வந்து அவரையும் கையை நீட்டி அடிச்சிருவாங்க. உடனே இங்கே வந்து அவங்க 2 பேருக்குள்ள உனக்கு என்ன தைரியம் தான் என்னையே நீ அடிக்கிறன்ற மாதிரி இப்போ வந்த மாப்பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்து இப்போ ஹீரோனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ தங்கச்சி வந்து ஹீரோ மேலே ஆசைப்படுறதுனால இந்த மாதிரி தனக்கு பிரச்சனை ஏற்படுத்துற அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு தெரிஞ்சிடும். உடனே இப்போ வீட்டுக்கு வருவாங்க. இப்போ ரொம்ப திமிராவே அது இருக்கும். ஏன்னா அது நினைச்ச மாதிரி நடக்கணுன்றதுக்காக தான் அது இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது. உடனே ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அதை பிடிச்சி இப்போ மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு பிரச்சனை வெளியேறதாலே பிடிக்காது, வீட்டுக்குள்ள இருந்து நீ தான் அதெல்லாம் பண்றேன்னு வச்சுக்கோ, நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள போட்டு மிரட்டுவாங்க. அதுவும் ஹீரோன் கிட்ட மல்லு கட்டி நின்றுட்டு இருக்கும். வந்துட்டு இந்த விஷயம் பெருசா போகவும் இப்போ ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவங்களை பிரிக்கிறதுக்கு தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஹீரோ அப்செட்டா இருப்பார். இப்போ ஹீரோன் வெளியே போயிட்டு வந்தவங்க வந்த உடனே ஹீரோயின் வந்து ரொம்ப வெல்கம் பண்ணுவார். அவர் ஒரு வழி நீ வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா ஹீரோ பேசுவாரா. அப்போ ஹீரோயின் என்ன கேட்பாங்க, நீ எதுக்காக இதே நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்வாரு, நேற்று உன் சிஸ்டர் வந்து என்னை பார்த்தா பேசினா, அப்போ சில விஷயங்கள் அவள் சொன்னா அப்படின்னு சொல்லும்போது அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஸோ அதை பற்றி நீ எதுவுமே யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் வந்து தெளிவாக இருப்பாங்க. அதாவது அந்த அப்பா அம்மா அந்த சிஸ்டர் 3 பேருமே சேர்ந்துட்டு நிறைய பிளான் பண்ணுறாங்கன்ற விஷயம் வந்து ஹீரோக்கு 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்போ ஹீரோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கு என்னன்னா ஹீரோ யாரை ஆசைப்படுறாரோ அவரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க தான் பொண்ணு அப்படின்றது இன்னும் யாருக்கும் தெரியாமல் இருக்கு. இதே நேரத்தில் இப்போ இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இப்போ ஹீரோயின் வந்து எப்படின்னா இப்போ ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு பவரான ஒரு இதில் இருப்பாங்க. ஸோ அது மூலியமாக தான் ஹீரோட அப்பா அம்மா கிட்ட அவங்க பேசுகிறாங்களே தவிர்த்து இன்னும் இவங்க 2 பேர் லவ் பண்ணுறது லிவிங் லைஃப்பில் இருக்கிற விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களும் வந்துட்டு ஹீரோட கல்யாண ஏற்பாடுலாம் நடத்திட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளைன்ற சொல்கிற நேரத்தில் தான்
தான் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் பேசி வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த பார்ட்டியில் நம்ம 2 பேரும் ஜோடியா போகணுன்ற மாதிரி அவங்க 2 பேரும் ஜோடியா கிளம்பி வந்துருவாங்க. இதை பார்த்தோன்னா ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கோவமாயிரும். ஏன்னா இந்த பார்ட்டியை வந்து இவங்க தான் பொண்ணு, இவங்க தான் மாப்பிள்ளைன்னு அறிமுகப்படுத்துற இடத்துல இந்த மாதிரி வந்தாலும் தாங்க முடியாது. உடனே அவங்க ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணும்போது இப்போ ஹீரோட அப்பா அம்மா கேட்பாங்க, நீ யாரை தான் உண்மையில லவ் பண்ணுறேன்னு கேட்கும்போது இவளை தான் லவ் பண்ணுறன்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். இப்போ இவரோட விருப்பம் தானே அவங்க அப்பா அம்மாவுக்கு. ஸோ அந்த பக்கம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா பிரச்சனை வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்ப கோவப்படுவாங்க. ஹீரோயினோட வீட்டில் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்க நினச்சது நடக்கலை, அந்த பொண்ணு அப்செட் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோனை அவமானப்படுத்துற மாதிரி அவங்க பலதும் செய்வாங்க. ஆனாலும் ஹீரோ வந்து அவங்களுக்கு ஸ்டாண்ட் பண்ணி நிற்பார். ஹீரோட ஃபேமிலியும் அவங்களுக்கு ஸ்டாண்ட் பண்ணி நிற்பாங்க. இதே மாதிரி இல்லாமல் இப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் அதோட அந்த சிஸ்டர் பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் மேலே ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தில் வந்து பழி போடுறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்து வச்சிரும். அது மாதிரி இருக்கிறதுனால ஹீரோயின் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகிடுவாங்க. இதை வந்து ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு அப்படியே ஃபேஸ் பண்ணி அவங்க எல்லாரையுமே ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி ஒரு வேலையை பண்ணி விட்டுருவார். ஏன்னா ஹீரோ வந்து ஃபேமிலியே வந்து போலீஸ்காரங்க தானே. ஸோ அதனால வந்துட்டு மொத்தமாக இப்போ வந்து ஜெயிலில் தான் அவங்க இருப்பாங்க. பார்ப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் பார்த்த வேலைக்கு தான் நீங்கள் இப்போ ஜெயிலில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி 3 பேருமே அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க 3 பேருமே ஜெயிலில் பார்த்து அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு அவங்க மேலே இறக்கமோ அன்போ எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்க பார்த்த வேலைங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குமா. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட வந்து நீங்கள் பண்ணதுக்கு இங்கே தான் நீங்கள் இனிமேல் இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்துருவாங்க. ஸோ இவங்க 3 பேருக்குமே இப்போ வெளியே வரதுக்கான ஆப்ஷனே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு கோல்மால் வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க. இப்போ வெளியே வந்த ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து சம்மதிப்பாங்க. ஹீரோவோட கல்யாணம் பண்ணிட்டு அவங்க செட்டில் ஆகி சந்தோஷமாக வாழ்ற மாதிரி கதை தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.